ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஒரு கொரியன் டிஸ்டோபியன் ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆன பேட்லேண்ட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ஆக்சுவல் நம்ம டாங்லி. ஸோ டாங்லியை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பார்த்ததுல நம்ம டாங்லியோட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு ரைட்டர் ஆக்ஷன் மூவி. ஆக்சுவலி படத்தோட கதை அப்படின்னா என்னன்னா, ஒரு பைத்தியக்கார டாக்டர் அவங்களோட பொண்ணு இறந்து போயிருது. அதை எப்படியாவது கியூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்றான். அந்த ஆராய்ச்சி எப்போ அவனை போலீஸ் தடுத்து நிறுத்த திடீர்னு அங்க ஒரு 5.0 எர்த்குவாக் வர அதை அப்படியே இடிஞ்சு விழுந்து பில்டிங் எல்லாம் போனோன்னு அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ டாங்லியை காமிக்கிறாங்க. ஹீரோ டாங்லி ஒரு வறட்சியான ஒரு இடத்துல இருக்காரு, ஒரு சின்ன கிராமம் இருக்காரு. ஸோ அங்க சுனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு இவருக்கு தெரியும், இவர் கூடவே ஒரு சின்ன பையனும் இருக்கான். அவங்க பாட்டியோட அந்த பொண்ணு இருந்துட்டு வேற திடீர்னு ஒருத்தவங்க கோட் ஷூட் எல்லாம் சொக்காலாம் போட்டுட்டு அந்த சுனோ அப்படிங்கிற பொண்ணையும் அவங்க பாட்டியையும் நீங்க வாங்க, உங்களுக்கு நல்ல இடம், நல்ல தண்ணி, நல்ல அப்பார்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது இடையிலேயே அவங்க பாட்டியை போட்டு தள்ளிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் அந்த பையனும் பார்த்துடுறாங்க. ஸோ அப்படின்னா சுனோக்கு ஏதோ ஆபத்து அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த சுனோ அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணை போய் காப்பாற்றணும். இதுதான் கதை. இந்த பக்கம் அந்த பொண்ணை மட்டும் செப்பரேட்டா இல்லாம நிறைய 18 வயசுக்குள்ள அந்த பெண், சின்ன சின்ன குழந்தைங்க, பெண்கள் எல்லாத்தையுமே அந்த குறிப்பிட்ட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன, ஃபர்ஸ்ட் நமக்கு காமிக்கப்பட்ட அந்த சீனுக்கும் ஏன் அதுக்கப்புறம் ஒன்றும் காமிக்கப்படலை, அதுக்கப்புறம் என்ன அப்படின்றதுதான் இந்த படத்தோட மிச்சம் மீதி சொச்ச கதைகள் எல்லாமே. இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டரான படம். ஸோ நெட்ஃபிளிக்ஸா டைரக்டா ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது இது ஒரு 18+ கண்டென்ட் தான். ஸோ நியூடிட்டியான கண்டென்ட் எதுவும் இல்லை அப்படின்னா, படத்துல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னும் போது அதுல ரொம்ப ராவான பல காட்சிகள் இருக்கிறபடியா நம்மளால 18 வயசு கம்மியா இருக்கிறவங்களால பார்க்க முடியல. எக்ஸாம்பிள் ஃபைட் எல்லாமே ரொம்பவே ராவான ஒரு ரைட்டரா இருக்கும். எக்ஸாம்பிள் கண் எடுத்து ஷூட் பண்ணா தலை தர்பூசணி மாதிரி வெடிச்சு சிதற காட்சி ஒன்றும் இல்லை, படம் பூராவே வருது. ஸோ நீங்க ஃபேமிலிஸோட டெஃபினட்டா ட்ரை திஸ் மூவி. அண்ட் நீங்க ஒரு 16+ இருந்தா, அதுக்கு மேல இருந்தா மேபி இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம டாங்லி நம்ம ஹீரோவை எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு ஆக்ரோஷமான ஹீரோவா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் போது இதுல அவருக்கு என்ன மாதிரியான ஒரு சீன்ஸ் இருக்கும், அந்த டாங்லியோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு தரமான சம்பவம். சரி ஒண்ணுதான் அப்படின்னா, படம் ஃபுல்லா நம்ம டாங்லிக்கு ஏற்ற மாதிரி ஃபைட்ஸ் தாறுமாறாக கொடுத்துருந்தாங்க. ஸோ தலைவனும் பயங்கரமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், தமிழ் டப்பிங் அண்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு கத்தி எடுக்கிறதுக்கு பின்னாடி ஹீரோ ட்ரை பண்ணுவார். ஜிம்முக்கு போகாமல் பாடி கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற டயலாக் ஆகட்டும், வில்லனோட தலையை அடிச்சு கொள்றதுக்கு முன்னாடி மூஞ்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு. ஏன்னா மூஞ்சி பிஞ்சு இருக்கும். ஸோ அவனை கடைசியில் என்ன பண்ணாரு, அடிச்சு தலை வேற உடம்போரி ஆக்கிட்டு அப்பையும் தலையை தூக்கி பார்த்துட்டு இப்போ கூட எனக்கு மூஞ்ச பிடிக்கல அப்படின்னு தலையை மட்டும் தூக்கி போடுற சீன்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி பிளாக் காமெடி, ஹியூமர் காமெடி இந்த படத்துல அங்கங்கே சொருகியும் வச்சிருந்தாங்க. அதுக்கு இது மாதிரி தமிழ் டப்பும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி வில்லன் ஸோ நிறைய இந்த மாதிரி அசம்பாவிதங்கள், இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன்ல ஏற்படக்கூடிய பல கொலாப்ஸ், டாக்டரேட்ல ஏற்படுற கொலாப்ஸுக்கு எல்லாம் காரணம் இந்த பைத்தியக்கார டாக்டர்களால தான் அப்படின்ற விஷயத்தையும் திரும்பவும் ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமா படிச்சுட்டா அது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னு தெரியாம பல டாக்டர்ஸ் தப்பான ஆராய்ச்சி மூலமா மக்களை கொத்தா கொண்டுட்டு இருக்கானுங்க. ஸோ இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோட இந்த படத்தை நம்ம சொல்லியிருக்க விதம் நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இது மேபி பொய்யா இருக்கலாம், இல்லை கொரியால நடந்த படம் உண்மையான சம்பவம் கூட இருக்கலாம், பட் இது உண்மை அப்படின்றதான் உண்மை. ஸோ அதெல்லாம் தாண்டி எனக்கு இதுல பிடிச்சது இந்த படத்தோட சிஜி அண்ட் இந்த படத்தோட அந்த கிராஃபிக் சிஜி அண்ட் அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. இந்த ரெண்டுமே சிஜி எல்லாம் பயங்கரமா இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் பல சிஜி ஷாட்ஸ் இருந்தாலும் எது நமக்கு சிஜி அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு நுணுக்கமா சிஜியை ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு பில்டிங்குக்குள்ள நம்ம ஹீரோ மட்டும் இல்லாம 3 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணும்போது எப்படி எல்லாம் கேமராவை ரொட்டேட் பண்றாங்க அப்படின்னு விஷயம், எந்த ஆங்கிள் அந்த ஃபைட் சீக்வன்ஸை வச்சா நமக்கு அப்படியே கண் அப்படியே ரொம்ப அட்ராக்டிவா எடுக்கும் அப்படிலாம் தெரிஞ்சு அந்த சீனை வச்சு எடுத்தது எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்க டாங்லியோட ஒரு மிகப்பெரிய ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த பேட்லேண்ட் ஹண்டர்ஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான மூவியா இருக்கும். ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours இந்த படம் ரன் ஆகுது. இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் இந்த படம் இருக்கு. நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பாருங்க. அண்ட் மல்டி லாங்குவேஜ்ல இந்த படம் இன்க்ளூடிங் தமிழோட இந்த படம் அபிஷியல் டப்போட அண்ட் தரமா கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான படம் அப்படின் போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு ஹைலி ரெக்கமெண்டான மூவி அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூ சொல்றது மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.